மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. 3, 6 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதும் ஒரு விதத்திலே நன்மை அளிக்கக்கூடிய பலனாகத்தான் இருக்கும். மேஷ ராசிக்கு இன்றைய நாளிலே செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளெல்லாம் இல்லம் தேடி வருகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதியான புதன் 7ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இந்நாளிலே நன்மைகள் பெருமளவு நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலும் மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் 5ஆம் இடத்திலே உள்ள சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகப்பெரியதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆரோக்கியம் தொடர்பான ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. எனினும் தொழில் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் நடைபெறும். தாய்க்கு நன்மை நடைபெறும். தாயாரின் ஆரோக்கியத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது குணமாகிவிடும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அற்புதமான சில புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள் போன்றவையெல்லாம் மனதிலே தோன்றுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். 2 சுப கிரகங்களுக்கு இடையிலே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்நாளிலே நடைபெறும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரியதொரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. இந்நாளிலே கையெழுத்தாகும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். அலுவலகத்திலே இன்று முக்கியமான சில பணிகளெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அவை உங்களுக்கு அனைத்தும் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்நாளிலே நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். பிரதமை என்பதால் இந்நாளை நீங்கள் ஒதுக்க வேண்டாம். இது ஒரு கந்தசஷ்டி விழா நடைபெறுகின்ற நேரத்திலும் நவராத்திரி விழா நடைபெறுகின்ற நேரத்திலும் பிரதமை பார்க்க வேண்டாம். நவராத்திரியின் முதல் நாள், கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் ஆகிய இரண்டுமே பிரதமையில்தான் வரும். அமாவாசைக்கான மறுநாள் தான் வரும். ஆகவே இந்த 2 மாதங்களிலே வருகின்ற வளர்பிறை பிரதமையும் நன்மை செய்யக்கூடியவை. புரட்டாசி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் வருகின்ற வளர்பிறை பிரதமையிலே அனைத்து நல்ல விஷயங்களும் செய்யலாம். இன்றைய தினம் ஐப்பசி மாதத்து பிரதமை கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் என்பதால் இதை பிரதமை என ஒதுக்க வேண்டாம். இந்நாளிலே நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடலாம். புதிய முயற்சிகளில் இறங்கலாம். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். சந்திரனும் சூரியனும் ராசியில் இணைகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய யோகமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. தொழில் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். பத்திரிகை துறை, ஊடகங்கள், செய்தி, என்டர்டெயின்மெண்ட், டூரிசம் போன்ற துறைகளிலே தொடர்புடையவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், கலைஞர்கள், குறிப்பாக இசைக்கலைஞர்கள் ஆகியோர்களுக்கு இந்த நாளிலே மிகப்பெரியதொரு
நன்மை நடைபெறும். இந்நாளிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் மறுக்க வேண்டாம். எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்நாளிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் ராசியிலே உள்ள புதன், ராகு சேர்க்கை என்பது யோகத்தை அளிக்கக்கூடியது. லாபாதிபதியான புதன் ராசியிலே வந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நன்மை நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஏராளமான புதிய முயற்சிகளெல்லாம் இந்நாளிலே செய்வீர்கள். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக பல புதிய யுக்திகளை கையாண்டு அதிநவீனமயமாக்கி உங்களுடைய தொழிலை பெரிதுபடுத்துவீர்கள். அனைத்து விதமான உங்களது முயற்சிகளும் வெற்றி பெறும். அயல் நாட்டில் உள்ள உங்களது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுடைய தொழிலின் மேம்பாட்டிற்காக உதவி செய்வார்கள். அத்தகைய உதவிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாள் என்று இந்நாளை சொல்லலாம். அற்புதமான முன்னேற்றம் காண்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். தொழில் மட்டுமின்றி உங்களுடைய சமூக அந்தஸ்து மிகச் சிறந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் சூரியன், சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு கொண்ட நாளாக இந்நாள் விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய குடும்பத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஏதேனும் நடைபெறும். மக்கட்செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திரபாக்கியம், புத்திர சந்தானம் உற்பத்தியாகும் நேரம் இது. இந்த ராசி பெண்கள் திருமணமானவர்களாக இருந்தால் இப்பொழுது கருவுற்று இருப்பார்கள். புத்திரபாக்கியம் உற்பத்தியாகும் நேரம் என்று இந்நேரத்தை சொல்லலாம். வம்சம் விருத்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய யோகமான விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அற்புதமான ஒரு தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், வாகனங்கள் தொடர்பான தொழிலிலே உள்ளவர்கள், கட்டிட வேலைக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்பவர்கள், சாலை போக்குவரத்து தொடர்பான பணியிலே உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இந்நாளிலே மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறந்து விளங்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்ல முடியாது. காரணம், இந்நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. பிற கிரகங்கள் சற்று வலுவான நிலையிலே இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் எதுவும் இறங்க வேண்டாம். பயணங்களை இந்நாளிலே தவிர்த்து விடுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாம். இந்நாளிலே உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் எல்லாம் ஏற்படும். இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்நாள் விளங்குகின்றது.